ஒரு பிரெக்னென்ட்டா இருக்க பொண்ணு காலையில எந்திரிச்சு அவளோட வேலைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வெளிய போய் அங்க இருக்க வாசல கிளீன் பண்ணலாம் அப்படின்னு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, பக்கத்து வீட்ல இருக்க பசங்களோட தாத்தா பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்காக ஒரு பலாப்பழத்த வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்ப இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு அவரும் அவரோட பலாப்பழத்த தன்னோட பேர பசங்களுக்கு எடுத்துட்டு போகும்போது, இந்த பொண்ணு அந்த பலாப்பழத்த ரொம்ப ஆசையா பாக்குறா. அதுக்கப்புறமா தன்னோட கணவன் கிட்ட வந்து சொல்றா, உங்களுக்கு எப்போ மாச சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு அவரும் சொல்றாரு, அந்த மாச சம்பளத்துல தான் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா நான் எப்படியாவது இன்னைக்கு மாச சம்பளத்த வாங்கிட்டு வந்துருவேன். அதனால சாயந்தரம் ஆனதும் நீ எதுக்குமே ரெடியா இரு. உன்னை நான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போணும் அப்படின்னு. அதுக்கு இவங்க எல்லாம் சொல்றாங்க, ஹாஸ்பிடல் எல்லாம் இப்ப தேவையில்ல. நம்ம வாங்கின கடனை வந்து அடைச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்ட அந்த கணவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. வீட்ல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும். சும்மா நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா வேலைக்கு கிளம்பிடுறாரு. வேலைக்கு கிளம்பி அவரால் வேலை பண்ண முடியல. அந்த மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு வந்ததை யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ போய் வேலையை பாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா அவரும் அங்க இருக்க காருக்கெல்லாம் வந்து பார்க்கிங் டோக்கன் வாங்கிட்டே இருக்காரு. இப்படியே அந்த மனைவியை காட்டுறாங்க. வீட்டுல இருக்க எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அசதியா இருக்கிறதுனால கீழே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கனவு வருது. ஒரு பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா கதவை தட்டுறா. உடனே இவங்களும் போய் அந்த கதவை திறந்து பார்த்ததுமே கை நிறைய தாத்தா கொடுத்த பலாப்பழங்களை எடுத்து இந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு அவ போயிடுறா. ரொம்ப சுவையா இருக்க அந்த பலாப்பழத்தை எடுத்து இந்த பொண்ணு டேஸ்ட் பண்ணி பாக்குறா. அப்படியே அந்த பொண்ணு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. தன்னோட கணவர் சாயந்தரம் ஆனதும் வந்து ரெடி ஆகி இருக்க சொல்லி இருப்பார்ல, அதனால வந்து இந்த பொண்ணு ரெடி ஆகிட்டு வாசல்ல பாத்துட்டு இருக்கா தன்னோட கணவருக்காக. ஆனா அவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் போயும் வராம இருக்காரு. அப்ப அவர் காட்டுறாங்க, மேனேஜர் கிட்ட பணம் கொஞ்சம் அதிகமா கேட்டிருப்பாரு. ஆனா அவரும், நீ வாங்கின கடனுக்கு மேல உனக்கு பணம் எல்லாம் தர முடியாது. இருக்க பணத்தை எடுத்துட்டு போறதா இருந்தா போ, இல்லாட்டி வேலையை ராஜினாமா பண்ணிரு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அவருமே அவரோட கால்ல விழுந்து அவரோட மனைவியோட ஹாஸ்பிடல் செலவுக்கு பணத்தை வாங்கிட்டு வர்றாரு. தன்னோட கணவர் வீட்டுக்கு லேட்டா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட மனைவியும் அவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போய் படுத்துறாங்க. அப்போ அவரும் வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடறாரு. உடனே மனைவி என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, நான் வேலை செஞ்ச பணத்தை வாங்குறதுக்கு நிறைய பேரோட காலை பிடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி கிட்ட அழுதுகிட்டே சொல்றாரு. இத பார்த்து அவங்களுமே வந்து அவரை சமாதானப்படுத்திட்டு அவருக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக கிச்சனுக்கு போறாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு வாசனை அடிக்குது. என்ன வாசனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட கணவரோட பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல அந்த மேனேஜர் கொடுத்த அந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த கணவர் தன்னோட மனைவிக்காக பலாப்பழங்களை வாங்கிட்டு வந்திருப்பாரு. ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பலாப்பழத்தை எடுத்து அந்த மனைவியும் அப்படியே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த ஷார்ட் பிலிமை வந்து முடிக்கிறாங்க.